குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸில் இது வரைக்கும் 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு, செகண்ட் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், தேர்டு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், ஃபோர்த் வந்து குட்வில் கால்குலேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ 4 சாப்டர் சம்மோட புது நோட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்பப்போ சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு யூனிட் கம்ப்ளீட் ஆனதையுமே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இப்போ 4 சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம 5th சாப்டர் பார்க்குறது அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னா என்ன? அப்போ பார்ட்னர் வந்து புதுசாக சேர்த்திக்கிறது. இப்போ நம்ம லாஸ்ட் இயர் காமர்ஸில் பார்த்துருப்போம், சோல் ட்ரேடரு, பார்ட்னர்ஷிப்பு, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, இது மாதிரி ப்ரைவேட் கம்பெனி என்னென்ன, கவர்மெண்ட் கம்பெனி என்னென்ன, அல்லது ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னருங்க அடிஷ்னலாக ஒரு பார்ட்னரை சேர்த்திக்கிற, ஒருத்தரையே 2 பேர்த்தையும் சேர்த்திக்கிறாங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ரன்னிங்கில் இருக்குது. அப்போது இடையில அவங்களுக்கு அடிஷ்னலாக கேபிட்டல் தேவைப்படலாம், முதல் வந்து தேவைப்படலாம், அல்லது மற்ற பார்ட்னரோட ஹெல்ப் தேவைப்படலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பார்ட்னர் வந்து சேர்த்திக்கலாம்னு முடிவு செஞ்சு சேர்த்திக்குவாங்க. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பில் புதுசாக ஒரு பார்ட்னரு 2 பார்ட்னரையோ சேர்த்திக்கிறாங்க. அதனால தான் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். அப்போ அந்த பார்ட்னரை சேர்த்திக்கிறோம் அப்படிங்கிற பிஸ்னஸில் நிறையா சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அசட்ஸு, லைபிலிட்டிஸ் எல்லாம் ரீவேல்யூ செய்ய வேண்டியதாக வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்னர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணையில் ஒரு லேண்டு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. ஒரு 5 வருஷம் பிஸ்னஸ் ரன்னிங்கில் இருக்கும். இப்போ 6வது வருஷம் ஒரு பார்ட்னரை சேர்த்திக்கிறாங்கன்னா அப்போ அந்த பிஸ்னஸோட அந்த லேண்டு வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ அதனால இருக்கக்கூடிய அசட்ஸ், அந்த லேண்டுங்கிறது ரீவேல்யூஷன் செய்யணும். அல்லது இவங்க ஏதாவது ஒரு இப்போ வெஹிக்கிள் வாங்கியிருப்பாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப, அப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷம், ஒரு 5 வருஷம் பிஸ்னஸ் ரன்னிங்கில் இப்போ இருக்குது. அப்போ நியூ பார்ட்னரை சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த வெஹிக்கிளோட வேல்யூ என்னன்னு ரீவேல்யூ பண்ணணும். அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த வெஹிக்கிள் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். இப்போ 5 லட்சத்துக்கு ஆகாதுல, டெப்ரிசியேஷன்லாம் லெஸ் பண்ணணும்ல. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அந்த பிஸ்னஸில் அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய அசட்ஸ், ஆல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ரீவேல்யூ செய்யணும். ஒரு சில அசட்ஸு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சில அசட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி லைபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆல் அசட்ஸ், ஆல் லைபிலிட்டிஸ் வந்து ரீவேல்யூஷன் செய்யணும். நெக்ஸ்ட் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அப்போ புதுசாக ஒரு பார்ட்னர், ஏபி அப்படி 2 பார்ட்னர் இருக்கிறாங்க. சிங்கிற ஒருத்தரை அட்மிஷன் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணணும், அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். முன்ன வந்து ஈக்குவலாக பிரிச்சுட்டு இருந்திருக்கலாம் ஏபிங்கிறீங்க. இப்போ சிங்கிற ஒருத்தர் அவங்கள என்ன பண்ணுவார், 1:1:1 பிரிக்கலாம். அல்லது ஏதாவது அவங்க ரேஷியோவில் அவங்க பார்ட்னர்ஷிப் டீல் அக்ரிமெண்ட் படி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அப்போ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ புதுசாக நியூ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். அசட்ஸ் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ செய்யணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோவையும் புதுசாக கண்டுபிடிக்கணும். அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ நியூ பார்ட்னர் வகையில் ஓல்டு பார்ட்னருங்க அவருக்காக என்ன தியாகம் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரேஷியோ. இப்போ ஏபின்னு 2 ஓல்டு பார்ட்னர் இருக்கிறாங்க, சிங்கிறவர் ஒரு நியூ பார்ட்னர் வர்றாரு. அப்போ அவருக்கு அந்த பங்குல என்ன, அந்த ப்ராஃபிட்ல என்ன ரேஷியோ தர்றாங்க, அதனால இவங்க ஏபிங்கிறவங்க என்ன தியாகம் செய்கிறாங்க அப்படிங்கிற ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில். பிஸ்னஸில் குட்வில்லும் இருக்கும். அந்த குட்வில்ங்கிறது நமக்கு இன்டான்ஜிபிள் அசட்ஸ், அதனோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதை வந்து அந்த வேல்யூவை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா இது நியூ பார்ட்னருக்கு குட்வில்ல ஷேர் தர முடியாது. ஒரு பிஸ்னஸ்குள்ளேயே இப்போ தான் உள்ள வர்றாரு. அப்போ ஓல்டு பார்ட்னருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்தது பிஸ்னஸ்லேயே இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டு அண்ட்
லாஸ் ரிசர்வ் ஏதாவது ஒன்று இருக்கும். வருஷம் ப்ராஃபிட் ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அல்லது ரிசர்வ்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அல்லது லாஸ் கூட இருக்கலாம். அப்போ இது மாதிரி ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி, ரிசர்வா இருந்தாலும் சரி, இது யாருக்கெல்லாம் சேர வேண்டியது? ஓல்டு பார்ட்னர்களுக்கு தான் சேர வேண்டியது. இப்போ லாஸ்ல இருக்குதுன்னா நியூ பார்ட்னர் வந்தது, அவருக்கு உங்க லாஸ் பிசினஸ்ல ஒரு 10 lakhs லாஸ், உன்னோட ஷேர் வந்து இவ்வளவு இருக்குதுன்னா நியூ பார்ட்னர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அதனால என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டோ லாஸோ அல்லது ரிசர்வ் என்னென்ன இருக்குதோ அது ஓல்டு பார்ட்னர்களுக்கு ரீசன் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது அவங்களோட கேபிட்டல்ல சேஞ்சஸ் ஆகும். ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல்ல சேஞ்ச் ஆகும். என்ன பண்ணணும்னா இவங்க கேஷா தரமாட்டோம். அப்போ இதுல ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் இருக்கும். ப்ராஃபிட், ரிசர்வ், லாஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவோம், அவங்களோட ஓல்டு பார்ட்னர் கேபிட்டலுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி குட்வில்லையும் வந்து ஓல்டு பார்ட்னர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதனால என்ன பண்ணுவோம், எங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல இப்போ கேபிட்டல் ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணையில ஆளுக்கு இப்போ 5 லட்சம் போடுறாங்க. அப்போ ரீவேல்யூஷன் செஞ்சீங்க இப்போ எவ்வளோ வரும்? 25 லட்சம் கூட வரலாம், அல்லது 4 லட்சம் கூட வரலாம். இது மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இது அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, ரீவேல்யூஷன் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் போடணும். அப்போ அந்த நியூ ப்ராஃபிட் ரேஷியோ கால்குலேஷன் செய்யணும், அல்லது குட்வில் இருக்குதா அதை கால்குலேஷன் செய்யணும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட், ரிசர்வ், லாஸ் இது மாதிரி இருக்குதுன்னா அதை டிவிஷன் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் வந்து என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். 140ல 140வது பேஜஸ்ல இருக்கும். அப்போ அந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு ஃபார்மேட்டும் உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த ஃபார்மேட் வெரி ஈஸி தான். இந்த ஃபார்மேட்ல டெபிட் ஈக்குவல்னு டபுள் சைடில் வரும். இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் சைடில் என்னென்ன வருது அப்படின்னா, புதுசாக நமக்கு அசட்ஸோட வேல்யூ வந்து, இப்போ அசட்ஸோட வேல்யூ என்ன குறையுதா அதிகரிக்குதா, லைபிலிட்டிஸோட வேல்யூ குறையுதா அதிகரிக்குதா அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த அசட்ஸ் நமக்கு அதிகரிச்சதுன்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட், குறைஞ்சதுன்னா நமக்கு லாஸ். லைபிலிட்டிஸ் வந்து அதிகரிச்சதுன்னா நமக்கு லாஸ், லைபிலிட்டிஸ் குறைஞ்சதுன்னா பிஸ்னஸுக்கு ப்ராஃபிட். இதுதான் இதில் இருக்கக்கூடியது. இப்போ ஃபர்ஸ்ட் பாரு, கன்சிடர் அசட்ஸ் அக்கௌண்ட். அப்போ எந்தெந்த அசட்ஸோட வேல்யூ வந்து குறையுது, அந்த குறையக்கூடிய அமௌண்ட் நெட் அமௌண்ட்டை மட்டும்தான் இந்த சம்மில் காமிக்கிறோம். கன்சிடர் அசட்ஸ் அக்கௌண்ட். இப்போ அந்த அசட்ஸ் வந்து என்ன அசட்ஸு, லேண்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், வெஹிக்கிளாக இருக்கலாம், ஏதோ எந்த அசட்ஸோ அந்த அசட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் அந்த ரிவல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில். அப்போ எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ அசட்ஸ்னா லேண்டே வச்சுக்க, லேண்ட் வந்து 1 lakh. இப்போ ரீவேல்யூஷன் போடையில் அதில் பாதி தான் இருக்குது, 50,000 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 50,000 ரூபாய். அந்த குறைஞ்ச அமௌண்ட்டை மட்டும்தான், டிக்ரீஸ் ஆன அமௌண்ட்டை மட்டும்தான் காமிக்கணும். அடுத்தது கிரெடிட் சைடில் பை கன்சிடர் அசட்ஸ். அப்போ நெட் இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டு, அதே பில்டிங்கு ஒரு 5 lakhs வந்து இப்போ 10 lakhs. அப்போ இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் எவ்வளவு? 5 lakhs. அப்போ இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டை மட்டும் இங்கே காமிக்கணும், என்ன அசட்ஸ்னு காமிக்கணும். அடுத்தது லைபிலிட்டிஸ். என்ன லைபிலிட்டிஸ்? கிரெடிட்டாஸாக இருக்கலாம், அல்லது பேங்க் லோனாக இருக்கலாம். இது மாதிரி லைபிலிட்டிஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருந்தால் நம்ம பிஸ்னஸுக்கு லாஸ். இப்போ கிரெடிட்டார்ஸ் பேங்க்ல லோன் வாங்கியிருக்கிறாங்க 1 லட்ச ரூபா. இப்போ வந்து அது 1.5 லட்சமா இருக்குன்னா இப்போ 50,000 அதிகரிச்சிருக்குல்ல, அப்போ பிஸ்னஸுக்கு 50,000 லாஸ் தானே. அப்போ இன்க்ரீஸ் ஆன லைபிலிட்டிஸ் எவ்வளவு? அந்த லைபிலிட்டிஸ் பேங்க் லோனா இருக்கலாம், கிரெடிட்டார்ஸா இருக்கலாம், பேங்க் ஓவர் டிராஃப்டா இருக்கலாம். லைபிலிட்டிஸ்னா எதுன்னு பிஸ்னஸுக்கு தெரியும்ல. அடுத்தது பிஸ்னஸ் ஏதாவது லைபிலிட்டிஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குதா, அப்போ அந்த டிக்ரீஸ் ஆன வேல்யூ எவ்வளவு, அது என்ன லைபிலிட்டிஸ்? ஒன்னா அசட்ஸோட வேல்யூ அதிகரிச்சா இங்க, அசட்ஸோட வேல்யூ குறைஞ்சதுன்னா இந்த சைடு
அசட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா கிரெடிட் சைடு, டிக்ரீஸ் ஆனா டெபிட் சைடு. லைபிலிட்டிஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனா கிரெடிட் சைடு, இன்க்ரீஸ் ஆனா டெபிட் சைடு. இப்போ நமக்கு டிஃபரண்ட் தொகை டெபிட் சைடு வருதுன்னா அது வந்து ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் வந்து அவங்க ஓல்டு ரேஷியோவில் ஓல்டு பார்ட்னருக்கு டிவிஷன் பண்ணி கொடுக்கணும், நியூ பார்ட்னருக்கு கிடையாது. இதெல்லாம் ரீவேல்யூஷனில் நியூ பார்ட்னரை வரமாட்டார், ஏன்னா இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் அது வரமாட்டார். சப்போஸ் கிரெடிட் சைடில் டிஃபரண்ட் தொகை வருது அப்படின்னா அது ரீவேல்யூஷன் லாஸு. இதுவும் ஓல்டு ஏதாவது ஒன்றா ப்ராஃபிட்டில் லாஸாக தான் வரும். அப்போ டெபிட் சைடு டிஃபரண்ட் வந்தால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டு, கிரெடிட் சைடு டிஃபரண்ட் வந்தால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு லாஸ். இதுவும் ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ஈஸியான சம் தான். இப்போ நீங்கள் வந்து 5th சாப்டரில் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டர் 6th சாப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர் இருக்கும், வெரி ஈஸி. அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னரும் 2 சாப்டர் ஒட்டுக்கா புரிஞ்ச மாதிரி. சப்போஸ் இதில் எனக்கு புரியல சார் அப்படின்னு விட்டுட்டேன்னா நெக்ஸ்ட் சாப்டரும் போச்சு. அப்போ கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ல நீ இருக்கிற சம்ம எல்லாம் பார்த்துட்ட, புரிஞ்சுக்குது, உனக்கு சந்தேகம் கிளியர் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் சாப்டர் நீ ஈஸியாக சம்ம போட்டுடலாம். அப்போ அசட்ஸோட வேல்யூ அதிகரிச்சா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட்டு, அசட்ஸோட வேல்யூ குறைஞ்சதுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட்டு. லைபிலிட்டிஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனா கிரெடிட்டு, லைபிலிட்டிஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா டெபிட்டு. டிஃபரண்ட் தொகை டெபிட் சைடு வந்தால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டு, கிரெடிட் சைடு வந்ததுன்னா லாஸு. அப்போ இந்த ப்ராஃபிட்டு லாஸ் என்ன பண்ணுவோம், ஓல்டு பார்ட்னருக்கு அவங்க ஓல்டு ரேஷியோவில் தான் பிரித்து கொடுப்போம். ஓகே.